பார்த்து கொண்டிருப்பது ஐடி டெக் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஐடி டெக். நான் உங்கள் ஐயனார். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வேணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பிஎம் கிசான் 2000 ரூபாய் ஸ்கீமுக்கு நம்ம பதிவு பண்ணியிருப்போம். பதிவு பண்ணி 10 நாள் இல்லைனா 20 நாள் கழித்து நம்ம பதிவு பண்ணது நம்ம ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம பதிவு பண்ணது பதிவாச்சா, இல்லை ஏதாவது ரிஜெக்ட் ஆச்சா, இல்லை ஏதாவது ப்ராப்ளமாக சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டேட்டஸை வந்துட்டு செக் பண்ண தெரியாதவங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். கவர்மெண்ட்டில் போடுற இந்த 2000 ரூபாய் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்போ கிரெடிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்துக்கலாம். அதை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களை சொல்கிறேன். வீடியோவை பாருங்கள். இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு இந்த 2000 ரூபாய் விவசாயிகளுக்கு எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன், கேளுங்க. அது எப்படின்னா, இப்போ இந்த பிஎம் கிசான் 2000 ரூபாய் ஸ்கீமுக்கு பதிவு பண்ண ஒரு 10 லட்சம் பேர்னு வச்சிங்களேன். அந்த 10 லட்சம் பேர்த்தையும் 10 பேஜாக பிரிச்சுருங்க. முதல்ல அப்ளை பண்ண 1 லட்சம் பேர் ஒரு பேஜாகவும், செகண்ட் அப்ளை பண்ண 1 லட்சம் பேர் செகண்ட் பேஜாகவும், மூணாவது பதிவு பண்ண 1 லட்சம் பேர் மூணாவது பேஜாகவும் சொல்லிட்டு அதே போல் 10 பேஜாக பிரிச்சுருங்க. 10 பேஜாக பிரிச்சுட்டு மொதல் அப்ளை பண்ணாங்களோ 1 லட்சம் பேர், அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் எஃப்டிஓ போட்டுருவாங்க. எஃப்டிஓன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டதையுமே உங்களுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது எஃப்டிஓன்னு காமிச்சதுன்னா, எஃப்டிஓன்னு காமிச்சதுலேருந்து 3 நாள் இல்லைனா 5 நாளுக்குள்ளே இந்த 2000 ரூபாய் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இப்போ உங்கள் ஸ்டேட்டஸில் வந்துட்டு எஃப்டிஓ காமிக்குதா இல்லை பிளாங்காக இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டேட்டஸில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கார்னர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதையுமே 4வது ஆப்ஷன் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிது நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 3 விதமான முறையில் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் நம்பரை போட்டு செக் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பரை போட்டு செக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஆதார் கார்டு நம்பரை போட்டு நான் என்னோடய ஸ்டேட்டஸை வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். ஆதார் கார்டு நம்பர் ஃபுல்லாக போட்டதையுமே பக்கத்தில் க்ரீன் கலரில் கெட்டட் இருக்குல்ல, அதை கொடுங்க. அதை கொடுத்ததையும் கொஞ்சம் லோட் ஆகினதையுமே உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு காமிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஸ்டேட்டஸில் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்மரோட நேமெல்லாம் காமிக்கும். ஃபார்மரோட நேமு, அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு காமிக்கும், அவங்களோட டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த பிஎம் கிசானுக்கு எப்போ ரிஜிஸ்டர் பண்ணோம், அது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு காமிக்கும். அவங்க எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அந்த டேட்டு காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடுன்னு இருக்குல்ல, அது வந்துட்டு அக்கௌண்ட்டுன்னு இருக்கணும். அக்கௌண்ட்டுன்னு இருந்தால் தான் பணம் வரும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஆதார் ஸ்டேட்டஸு, அதில் வந்துட்டு ஆதார் நம்பர் இஸ் வெரிஃபைடுன்னு வரணும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மேலே பேங்க் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். பேங்க் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஃபார்மர் ரெக்கார்டு ஹேஸ் பின் அக்செப்டடுன்னு சொல்லிட்டு இருக்கணும். இது மட்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 2000 ரூபாய் பணம் வரும். அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா 5 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு 5 இன்ஸ்டால்மெண்ட் காமிக்கும். இந்த 5 இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பாருங்கள், எதுலேயுமே வந்துட்டு எஃப்டிஓ இருக்காது. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் எஃப்டிஓன்னு சொல்லிட்டு இருக்குது. எஃப்டிஓ இஸ் ஜெனரேட்டட் அண்ட் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் இஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போனா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆக போகுது. முதல் தவணை 2000 ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அர்த்தம். இந்த 2000 ரூபாய் உங்களுக்கு ஏறினதுமே பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனது, எந்த டேட்டில் கிரெடிட் ஆனது, அதோட யூடிஆர் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடும். இதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டு தான் இருந்து இல்லை வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஏறுந்தான்னு கூட நீங்கள் வச்சுட்டு இதை டிசைட் பண்ணிக்கலாம், எப்படி யாரோட அக்கௌண்ட்டுக்கு ஏறுதுன்னு சொல்லிவிட்டு. அதே பாருங்கள், எஃப்டிஓ இல்லாததெல்லாம் பாருங்கள் எம்டியாக இருக்குது. முதல் தவணையில் மட்டும் எஃப்டிஓ இருக்குது, மீதி உள்ள 4 தவணையும் எம்டியாக இருக்குது, அதில் எதுவுமே கிடையாது. அடுத்தது நம்ம இன்னொரு விவசாயியோடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்ப்போம். அவருக்கு வந்துட்டு எஃப்டிஓ காமிக்குதா இல்லையா, இல்லை பிளாங்காக இருக்கா, அவருக்கு எஃப்டிஓ காமிக்கலாம் எப்போ பணம் ஏறும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு மேலே பாருங்கள் ஃபார்மர் கார்னர் இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு 4வது ஆப்ஷன் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ், அதுக்கு போயிடுங்க. அதுக்கு போயிட்டு பழையபடி அந்த ஃபார்மரோடைய ஆதார் கார்டு நம்பரை வந்துட்டு இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கெட் டேட்டா கொடுத்தீங்கன்னா
இந்த ஃபார்மருடைய ஸ்டேட்டஸை காமிக்கும். நான் இப்போ ஆதார் கார்டு நம்பர் போட்டுட்டு நான் கெட் டேட்டா கொடுக்குறேன். இப்போ கெட் டேட்டா கொடுத்த உடனே அவருடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு காமிச்சிடுச்சு. ஃபார்மருடைய நேமு, அவர் வந்துட்டு எந்த டேட்டில் வந்துட்டு அந்த ஃபார்மை வந்துட்டு பதிவு பண்ணார், அவரோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் காமிக்குது. இதில் பாருங்கள், ஆதார் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஆதார் நம்பர் இஸ் வெரிஃபைடு தான் இருக்குது. பேமெண்ட் மோடில் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. அவர் பேங்க் ஸ்டேட்டஸும் ஓகே தான். இதில் வந்துட்டு 5 இன்ஸ்டால்மெண்ட்டும் காமிக்குது. 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கூட எஃப்டிஓவே இல்லை, எல்லாமே பிளாங்காக இருக்குது, எஃப்டிஓனே இல்லை. அதே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண அவரோட ஸ்டேட்டஸ் பாருங்கள், எஃப்டிஓ. இதில் வந்துட்டு எஃப்டிஓ காமிக்குது. இவருக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு 5 நாள் இல்லைனா 3 நாளுக்குள்ளே ஏறிடும். இவருக்கு பாருங்கள் எஃப்டிஓவே இல்லை. எஃப்டிஓ இல்லாதால இவருக்கு எஃப்டிஓ எப்போ காமிக்குதோ காமிக்கிறதுலேருந்து 3 நாள் இல்லைன்னா 5 நாளுக்கு அப்புறமா தான் இவருக்கு வந்துட்டு பணம் ஏறும். அது வரையிலும் எஃப்டிஓ காமிக்கலைன்னா இவர் 2 மாதம் ஆனாலும் சரி 3 மாதம் ஆனாலும் சரி இவருக்கு வந்துட்டு பணமே ஏறாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஃபார்மரோட ஸ்டேட்டஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது போல் இருந்தாலும் உங்களுக்கு 2000 ரூபாய் பணம் வந்துட்டு ஏறாது. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் வந்துட்டு ரிஜெக்டட் ஆச்சு. நீங்களே பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டேட்டஸும் இந்த ஸ்டேட்டஸுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் நீங்களே. இதில் வந்துட்டு பேங்க்கோட டீட்டெயில் ரிஜெக்டட் ஆச்சு. இதோட அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு இன்வேலிட்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்டஸில் பாருங்கள், இதுலேயும் வந்துட்டு அக்செப்டட் பதில் ரிஜெக்டட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது போல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிஜெக்டட்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணாலும் அது இப்படியே தான் இருக்கும். நீங்கள் எத்தனை மாதம் வெயிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த 2000 ரூபாய் காசு ஏறாது. இதை நீங்கள் சரி பண்ணணுன்னா உங்கள் அக்ரி ஆஃபீஸுக்கு தான் போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.